ஹாய் கைஸ், குட் மார்னிங். டுடேஸ் எனர்ஜி என்னன்னு பார்க்கலாம். டுடேஸ் எனர்ஜி வந்து டெவில் கார்டு. ஸோ இந்த கார்டை சொல்கிறதுக்கு முன்னாடி டெவில் கார்டுனா என்னென்னு எல்லாருக்குமே நிறையா தெரிஞ்சிருக்கும். அதுக்கு முன்னாடி எல்லாருமே ஆர்வமாக காத்திருக்கிற 11 பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஐ பிலீவ் இன் ஏஞ்சல் நம்பர்ஸ். ஐ பிலீவ் இன் மாஸ்டர் நம்பர்ஸ். 11 மாஸ்டர் நம்பர்ஸ் தான். ஐ பிலீவ் இன் போர்ட்டல்ஸ் ஆல்சோ. ஆனால் அதை விட ஸ்ட்ராங்காக ஒன்று என்ன பிலீவ் பண்ணுறேன்னா, ஹியூமனாக பிறந்த நமக்கு எர்த்து தான் ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல். ஓகேயா? ஸோ நம்ம மனசு தான் போர்ட்டல். அதை விட ஒரு பெரிய போர்ட்டல் இருக்கவே முடியாது. ஸோ மற்ற போர்ட்டல் எல்லாம் நான் எப்படி பார்க்குறேன்னா, ஓகே இதுவும் இருக்குது அப்படின்னு கடந்து போயிடுவேனே தவிர அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு போர்ட்டல் தான். ஏன்னா இது வருஷம் மாதம் வந்துட்டே தான் இருக்கும். 1 போர்ட்டல், 2 போர்ட்டல், 3 போர்ட்டல், அந்த மாதிரி தான் இது 11 போர்ட்டல். ஸோ ஐ டோன்ட் பே மச் அட்டென்ஷன் டு இட். ஏஞ்சல் நம்பர்ஸுக்கும் நான் எப்படி இருப்பேன்னா, ஓகே நான் போயிட்டுருக்க பாதையில் ஏஞ்சல்ஸும் என் கூட இருக்காங்க. தே ஆர் ஆல்சோ கைடிங் மீ. நாங்கள் இருக்கிறோங்கிறத ஏஞ்சல் நம்பர்ஸாக காமிக்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் என் ஸ்டாண்ட் இதில். பிகாஸ் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் இன்னர் ஒர்க். ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் மை self-improvement. I strongly believe becoming a best version and becoming self-empowered person. Self-empowerment உள்ள ஒரு பர்சன் ஆகணும் அப்படிங்கிறது, தட் இஸ் வாட் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ். அதுக்காக ஒர்க்கும் பண்ணுவேன். ஓகேயா? ஸோ ஐ ஆல்வேஸ் ஸ்ட்ராங்லி பிலீவ் என்ன சொல்கிறது, இந்த இன்னர் ஒர்க் பண்ணுறது, நம்ம மேனிஃபெஸ்டேஷன்ஸ் நடக்கிறது, ஈவன் தோ இட் இஸ் நம்ம பார்க்குறதுக்கு நமக்கு வந்து அதெல்லாம் மிராக்கிள்ஸ் மாதிரி தெரிஞ்சால் கூட, ஈவன் மிராக்கிள்ஸ் ஆர் சயின்ஸ், தி ஆக்சுவல் சயின்ஸ். ஓகேயா? ஸோ ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக அதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்குது, ஃபிசிக்ஸ் இருக்குது, இது எல்லாமே எனக்கு தெரியும். பட் ஸ்டில் அந்த மேஜிக், அந்த மிராக்கிள் அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்தே அந்த கிரேஸ் நமக்கு இருக்குது. அது நம்ம எடுக்கிற முயற்சிக்கு நமக்காகவே அது நடக்கும்போது, நமக்கு டபுள் எல்லாம் மேனிஃபெஸ்ட் ஆகி நம்ம கையில் வந்து அப்படி உள்ளங்கையில் வந்து நம்மளுக்குன்னு அது பிரபஞ்சம் கொடுத்துட்டு போகும்போது அது ஹாப்பியாக தானே இருக்குது. கொடுத்துட்டு பிரபஞ்சம் ஒரு நிமிஷத்தில் கிராஸ் ஆகி அது அடுத்தால நோக்கி போயிடும். ஆனால் நம்ம ரிசீவ் பண்ணிவிட்டு அதில் பிரமிச்சு போய் நின்று அதை ரசித்து வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறோம் பார்த்தீங்களா, தட் ஃபீல்ஸ் மேஜிக் டு மீ. அதுக்கு பின்னாடி என்ன தான் சயின்ஸ் இருந்தாலும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பர்சன் தான் நானுமே. So I strongly believe in inner work. I strongly believe in self-improvement. I strongly believe in mind as a portal and becoming my best version and self-empowered person. So more than in the 11 angel numbers. இதெல்லாம் கடந்து போயிடுவேன் நான். I don't stick much to it. இன்னொன்று, எனக்கு இந்த டெவில் கார்டு வந்ததில் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, எல்லாருக்குமே ட்வின் ஃப்ளேம் ஜர்னியே விட்டுருங்க. எல்லாருக்குமே ட்ரீம்ஸ் இருக்குது. ஓகேயா? எல்லாருமே இந்த ட்ரீம்ஸை துரத்திக்கிட்டே அலையிறோம். எதுக்குன்னே தெரியாத நான் துரத்துறோம். அந்த ட்ரீம்ஸை வாழணுங்கிற ஆசை தானே பேசிக் இன்டென்ஷன், கரு அது தானே. அப்போ நீங்கள் என்ன செய்ய கற்றுக்கணும்? அதை வந்து என்ன சொல்கிறது, மேனிஃபெஸ்டேஷனுங்கிற பேரில் கூட துரத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். மேனிஃபெஸ்டேஷனுக்கு ஒரு விஷயம் கிரியேட் பண்ணுறோம். அந்த விஷயம் எனக்கு இந்த மாதிரி வேணும், இப்படி வேணும், இந்த டைத்தில் வேணும், இது எல்லாத்தையுமே செட் பண்ணிடுறோம். அதை பிரபஞ்சத்துக்கு கேட்டுட்டு அதுக்கான விஷயத்தை காமிச்சிட்டு நான் எனர்ஜி கூட இருக்கும்போதே இவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன், அது ரியாலிட்டியில் என்கிட்டே இருந்துச்சு, நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறேங்கிற ஆசை தான் இருக்கணும். ஏக்கம் இருக்கக்கூடாது. ஆசை கம்ஸ் ஃப்ரம் அன் அபண்டன்ஸ், நிறைவு மனநிலையிலிருந்து வருது. டெஸ்பிரேட்னஸ், ஏக்கம் கம்ஸ் ஃப்ரம் அன் லேக் மைண்ட் செட். ஓகேயா? அந்த அவுட்கம்மை சேஸ் பண்ணிட்டு இருக்கும். அதுக்கு பதிலாக விஷுவலைஸ் பண்ணிங்களா, பிரபஞ்சத்தில் காமிச்சிங்களா, கேட்டிங்களா, கிளைம் பண்ணிங்களா, எனக்கு இது வேணும்னு டிவைன் ட்ரஸ்ட் அண்ட் டிவைன் சரண்டரில் அது டிவைன் சோர்ஸ் கிட்டயோ, டிவைன் மாஸ்குலினிட்டியோ, ஹையர் பவர்ஸ்ட்டை சப்மிட் பண்ணிங்களா. டோன்ட் வெயிட், டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஃபார் தி அவுட்கம். அடுத்து உங்கள் வேலை என்னவோ அதை பார்க்க போங்க. இந்த வெயிட்டிங் எனர்ஜி, இந்த எக்ஸ்பெக்டிங் எனர்ஜி எல்லாம் அட்டாச்மெண்ட், கம் அவுட் ஆஃப் இட். இட் வில் டெஃபினெட்லி கிரியேட் அப்சஷன். இதுதான் இன்றைக்கான மெசேஜ்.